இரவு 10 மணிக்கு 9 மணிக்கு பட்டிமண்டபம் துவங்கும். காலஞ்சென்ற மகா சன்னிதானம் தவத்திரு குன்றக்குடி அடிகளாரின் தலைமையில் பட்டிமண்டபம் தொடங்கும். இந்த ஆண்டு அவரது பிறந்த நூற்றாண்டு. அவரது பிறந்த நூற்றாண்டை கொண்டாடும் விதமாகவும் நான் இதை உங்களுக்கு சொல்கிறேன். மகா சன்னிதானத்தின் தலைமையில் பட்டிமண்டபம் நடக்கும். மேலமாசி வீதி வடக்கு மாசி வீதி சந்திப்பில் இருக்கிற நேரு ஆலால சுந்தர விநாயகர் கோவிலில் வாசலில் நடக்கும். காமராஜர் சாலையிலே இருக்கிற அரசமரம் பிள்ளையார் கோவில் சிவராத்திரி விழாவில் நடக்கும். 3 அணிகளில் 9 அறிஞர்கள் பேசுவார்கள். 3 தலைப்பில் 3 அறிஞர்கள் அணிக்கு 3 9 பேர் பேசுவார்கள். முதலில் அடிகளார் ஒரு முன்னுரை கொடுப்பார். பிறகு 9 பேர் பேசுவார்கள். 9 பேரும் பேசி முடித்த பிறகு 3 அணியின் தலைவர்களும் தொகுப்புரை வழங்குவார்கள். அடிகளார் பிறகு ஒரு அணியை நீக்குவார். மீதம் இருக்கிற 2 அணிகளின் நடுவு தலைவர்களும் வெற்றிக்கு முயல்வார்கள். அதில் எந்த அணி சிறந்தது என்று அடிகளார் தீர்ப்பு சொல்வார். இவ்வளவு நடந்து முடிகிற போது அதிகாலை 5 மணி ஆயிருக்கும். அந்த நேரம் வரை 2000 பேர் 3000 பேர். இவ்வளவு வசதியாக நாற்காலி எல்லாம் கிடையாது. தார் ரோட்டில் தரையில் அமர்ந்து கேட்டு தமிழ் வளர்த்த மதுரை இந்த மதுரை. நான் இன்னும் உரிமையோடும் ஒரு சாட்சியாக சொல்கிறேன். அப்படி ஒரு காலத்தில் தரையில் அமர்ந்து அடிகளார் பேசியதை கேட்ட பெருமை எனக்கு உண்டு. அப்படி தரையில் அமர்ந்து அடிகளார் பேசியதை கேட்ட நானே சில ஆண்டுகளுக்கு பிறகு கொஞ்சம் வளர்ந்த ஆளாகி மேடை ஏறி அடிகளாருக்கு பக்கத்தில் அமர்ந்தும் பேசியிருக்கிறேன், தமிழ் பேசியிருக்கிறேன். நான் ஏன் இதை சொல்கிறேன்? 9 பேர் பேசி முடித்துகிற வரையில் 5000 பேர் கேட்பார்கள். நான் சினிமாக்காரன், சினிமா துறையில் இருந்து வந்திருக்கிறேன். இரவு 9 மணிக்கு துவங்கி அதிகாலை 5 மணிக்கு முடிகிற சிந்தனை பட்டிமண்டபத்திற்கு இடையில் ஒரு நடிகன் இல்லை, ஒரு நடிகை இல்லை, கவர்ச்சி இல்லை, அருவருப்பான ஆபாசமான நகைச்சுவை தோரணங்கள் இல்லை, இல்லவே இல்லை. உயர் தளத்திலான சிந்தனை, அறிவு. எந்த சமூகம் சிந்திக்கிறதோ, எந்த சமூகம் கற்கிறதோ அந்த சமூகம் வளரும். 2ஆம் உலக மகா யுத்தத்திற்கு பிறகு, ஒரு பேரழிவை சந்தித்ததற்கு பிறகு இன்றைக்கு உலக அரங்கில் ஜப்பான் உயர்ந்திருப்பதற்கு காரணம் எதுவும் இல்லை, வாசிப்பு. நீங்கள் நினைப்பது போல் ஜப்பானியர்கள் குட்டையர்கள் அல்ல. நீங்கள் நினைப்பது போல் ஜப்பானியர்கள் சப்பை மூக்கு அல்ல. அதெல்லாம் 1945க்கு முன்பு வாசிப்பில் வளர்ந்த ஜப்பானை நீங்கள் பார்க்க முடியும். வளர்ச்சி என்றால் உடல் வளர்ச்சியும் சேர்த்து, அறிவு வளர்ச்சியும் சேர்த்து. ரயிலில் பயணம் போனால், பேருந்தில் போய் பார்த்தால், பேருந்து பயணம் துவங்கி 10வது நிமிடம் ஒரு பையை திறந்து தாய் ஒரு புத்தகத்தை படிக்கிறாள். இன்னொரு புத்தகத்தை குழந்தைக்கு படிக்க கொடுக்கிறாள். தகப்பன் ஒரு புத்தகம் படிக்கிறான். அந்த நாட்டில் பயணம் செய்த சில நாட்களில் ரயிலில் படிக்காமல் இருந்த மூடன் நான் மட்டும்தான். நான் சுற்றி பார்க்க போன பயணி என்ற பெருமையினால் வேண்டுமானால் தப்பித்துக் கொள்ளலாமே தவிர, நாடு வாசிக்கிறது, வாசிக்கிறது மட்டுமில்லை, வாசித்து முடித்த புத்தகத்தை ரயில் நிலையத்திலே இருக்கிற புத்தக வங்கிகளில் வரிசையில் நின்று வைத்து விட்டு போகிறார்கள். வாசிக்க வாய்ப்பில்லாத, புத்தகம் வாங்க வழி இல்லாத இன்னொருவன் படிக்கட்டுமே என்று வைத்து விட்டு போகிறது அந்த நாடு.